நம்ம பிஜிடிஆர்பிக்கு வந்து சிலபஸ், அப்புறம் நெட்டு, ஸ்லெட்டு, கேட் எல்லாத்துக்குமே இந்த மேத்தமெட்டிக் ஃபிசிக்ஸ் பார்த்துக்கலாம். ஸோ வெக்டர் அல்ஜிப்ரா, a current is a physical quantity that has magnitude and direction. பட்டு லா ஆஃப் வெக்டர் அடிஷன் அது வந்து ஒபே பண்ணனால அது வந்து கரண்ட் வந்து என்னது ஸ்கேலர் குவான்டிட்டியாக, நாட் ஏ வெக்டர் குவான்டிட்டி. இப்போ வேரியஸ் டைப் ஆஃப் வெக்டர் சொல்லியிருக்காங்க. என்னெல்லாம்? ஈக்குவல் வெக்டர்ஸ், அதாவது சேம் வேலையாக இருக்கணும், சேம் டைரக்ஷனாக இருக்கணும். நல் வெக்டர்ஸ் அப்படிங்கும்போது வெக்டர்ஸ் ஹேவிங் கோஇன்சிடென்ட் இனிஷியல் அண்ட் டெர்மினல் பாயிண்ட், தட் இஸ் இட்ஸ் மேக்னிடியூட் 0 அண்ட் இட் ஹேஸ் எனி ஆர்பிட்ரரி டைரக்ஷன், எந்த டைரக்ஷனாலும் இருக்கலாம், அதோட மேக்னிடியூட் 0 வந்து அது நல் வெக்டர். யூனிட் வெக்டர் இதுதான் ரொம்ப முக்கியம். அதோடைய வேல்யூ யூனிட் மேக்னிடியூட் அது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இப்போ ஏ கேப் அப்படின்னு கேட் அதெல்லாம் கேப் அப்படிவாங்க, ஈக்குவல் டு ஏ வெக்டர் பை மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர். இதுதான் யூனிட் வெக்டர். ரெசிப்ரோக்கல் வெக்டர் அப்படிங்கிறது இப்போ நம்ம கண்டுபிடிச்சதை ஒரு ரெசிப்ரோக்கல் பண்ணணும். ஸோ அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இப்போ ஏ கேப் ஈக்குவல் டு ஏ வெக்டர்னு பார்த்தோமா, இப்போ ஏ வெக்டர் தேவைன்னா நம்ம கொஞ்சம் 1 பை மாடுலஸ் ஆஃப் ஏ கேப் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு ரெசிப்ரோக்கல்னால ஏ டேஸ் அப்படின்னு பார்த்தேன், ஏ பவர் 1 மைனஸ் 1 நான் அப்படி போட்டுருக்கேன். நெகட்டிவ் வெக்டர் அப்படின்னா வெக்டர்ஸ் ஹேவிங் சேம் மேக்னிடியூட் அஸ் ஏ பட் டைரக்ஷன் ஆப்போசிட் டு தட் ஆஃப் ஏ இஸ் நோன் அஸ் நெகட்டிவ் வெக்டர். இதோட அந்த ஃபார்முலா பார்த்துக்கோங்க. மைனஸ் ஏ வெக்டர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் மாடுலஸ் ஏ கேப். Orthogonal resolution of vectors. Any vector A in the 3-dimensional right-handed rectangle Cartesian coordinate system can be written as OP is equal to OA vector is equal to AX I cap, AY j cap and AZ k cap. Here I j k are the unit vectors in the x, y, z direction respectively, and AX, AY, AZ are the rectangular components of vector A along the xy axis, xy, z axis. So here magnitude of vector A is modulus of A, root is a root of A square x and A square y plus A square z. So here unit vector A cap is equal to modulus of A vector by modulus of A cap is equal to A vector by modulus of A vector. So here A is a AX, I, AY, AJ, K. Yes, and modulus means root of A square x plus A square y plus A square z. So here the picture which denotes the position vectors. Okay, P is a position vector. The next one, Cartesian cosines of vector A. So here A makes an angle alpha, beta, gamma with x, y, z axis respectively. So then we have to write A vector. The directions cosines of A vector are defined as L is equal to cos alpha Ax by A, and M is equal to cos beta, here AY by A, and N is equal to cos gamma is equal to AZ by A, and L square M square plus N square is equal to 1, that is cos square alpha plus cos square beta plus cos square gamma is equal to 1. Note here the unit vector along A can be written as A vector is equal to Li vector plus Mj vector plus Nk vector. Then next one, scalar product of vectors or dot product of vectors. Here A and B are the two vectors. So dot product means modulus of A vector, modulus of B vector, cos theta. Cos theta means A vector dot B vector by modulus of A, modulus of B. Note the two mutually perpendicular vectors, that is A and B, then A dot B is equal to 0. Mutually perpendicular இருந்தால் நம்ம இப்படி தான் 0ன்னு தான் சொல்லணும். அண்ட் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் ஏ அப்படின்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ப்ரொஜெக்ஷன் ஆஃப் ஏ ஆன் பி அப்படின்னு கேட்டாங்கன்னா ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் அப்படி கண்டுபிடிக்கணும். அடுத்து வெக்டார் ப்ராடக்ட் ஆர் கிராஸ் ப்ராடக்ட். வெக்டார் ப்ராடக்ட் அப்போ ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ஏ மாடுலஸ் ஆஃப் பி சைன் தீட்டா என் கேப். ஸோ ஹியர் என் இஸ் அ யூனிட் வெக்டர். ஓகே, யூனிட் வெக்டர் நார்மல் டு த plane. So note here the two collinear vectors, that is parallel or antiparallel vector அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம், A cross B வந்து 0 அப்படின்னு வச்சுக்கணும் collinear vectors. ஓகே, அந்த கிளாஸில் இது வரைக்கும் போதும். நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம்.